Good morning students. Now I am going to study about 10th standard science subject. Physics la unit 1 laws of motion. First of all, let us see what is a motion. Motion is the change in the position of an object. Okay, for example, one car வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது வந்து என்னது மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன்னா என்ன, ஒரு இந்த I will take one pencil, this pencil sit there, okay, I will change the place, okay, one place to another place, okay, this is called motion. Okay, to describe the motion of an object we use terms of displacement, velocity, speed and acceleration. Okay, first let us see things around us are related to one another. Okay, for example, one object வந்து are in the rest are in the motion. Okay, rest or motion interrelated terms. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயும் இருக்கலாம் ஆர் மோஷன்ல இருக்கலாம். ரெஸ்ட் மீன்ஸ் மூவ் ஆகாம இருக்குது, மோஷன் மீன்ஸ் மூவ் போய்கிட்டே இருக்குது. ஓகே, ரெஸ்ட்னா ஸ்டாண்டர்டா ஒரே பிளேஸ்ல இருக்குது, மோஷன்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறது தான் மோஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த ரெஸ்ட் ஆர் மோஷன் வந்து இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஓகே, in this previous classes you have learned about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion. Okay, for already you know that these motions, but I will explain small kinds of introduction. Okay, linear motion. Okay, what is a linear motion? Movement of your body in a straight line or curved line. Movement of your body in a straight line or curved line. Straight line போறதும் or curved line போறதும் என்னது linear motion சொல்லுவோம். Where all parts move at the same speed and distance. Same speed ஆவும் இருக்கும், distance ஆ இருக்கும், same direction at the same time ஆவும் இருக்கும். Okay, and the body full movement. This is called linear motion. லீனியர் மோஷன்னா இந்த டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் போய்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே, ஸ்ட்ரெயிட்டாகவும் போவோம் டேர்ன் ஆகியும் போவோம். ஓகேவா, இது லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அலாங் த circumference of a particle of a circular is called a circular motion. For example, moon, I will explain. மூன் இருக்கு, sun. First of all, sun. மூன் வந்து மோஷன் ஆஃப் எ மூன் அரவுண்ட் த எர்த். ஓகேவா, மோஷன் ஆஃப் எ எர்த், இது எர்த்னு வச்சுட்டா, மோஷன் ஆஃப் எ எர்த் அரவுண்ட் த சன். ஓகே, சுத்தி வர்றது. ஓகே, இதுதான் லீனியர் மோஷன், இது சர்க்குலர் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் oscillatory motion. What is a oscillatory motion? You must have played on swings பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் ஆடுறது. எ ஸ்விங்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். நீங்கள் ஊஞ்சலில் போகும்போது ஃபர்ஸ்ட் போறீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஊஞ்சல் இருக்குன்னா இப்படி போயிட்டு பொசிஷன் டு அனதர் அண்ட் பேக் அகெயின் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இங்கே வரீங்க. ஓகே, it takes the same time for every such complete swing. போயிட்டு இப்படி வர்றது வந்து கம்ப்ளீட் பண்றது. ஓகே, ஒன் கம்ப்ளீட் ஸ்விங் இஸ் கால்ட் ஏ ஆசிலேஷன். ஒரு வாட்டி ஊஞ்சல்ல இப்படி போறது ஆசிலேஷன், அகைன் பேக் திருப்பி வர்றது வந்து ஆசிலேட்டரி மோஷன். பேக் அண்ட் ஃபோர்த் எக்ஸ்பெக்டிவ் மோஷன் இஸ் கால்ட் ஆசிலேட்டரி மோஷன். ஓகே, ஐ வில் another one example, the movement of a bird's wings as an example of oscillatory motions. birds வந்து fly ஆகும்போது அதோட விங்ஸை வந்து இப்படி மேலே போயிட்டு திருப்பி வருதுல்ல, இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சிமிலர்லி வென் எ மூவிங் ஆப்ஜெக்ட் கம் டு ரெஸ்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, you would like to know what bring it is to rest. ஒரு இது ரெஸ்ட்ல இருக்கு. if a moving object speed up, ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்பீட் பண்றதும் ஆர் ஸ்லோ டவுன் கம்மியா போறதும் ஆர் சேஞ்ச் இன் த டைரக்ஷன், ஸ்பீடா போறதும் ஸ்லோவா போறதும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது. வாட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் த பாடி, வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இதுக்கெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா,
ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபோவ் கொஸ்டின்ஸ் இஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் எதன் மூலமா நடக்குது? ஃபோர்ஸ் தான். ஒரு ரெஸ்ட்ல உள்ள பொருளை வந்து நம்ம மூவ் பண்றது ஃபோர்ஸால தான். ஒரு மூவிங்ல உள்ள பொருளை அகைன் இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்பீடா போறது ஃபோர்ஸ் தான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்க காரை திடீர்னு ஒரு கர்வ் வந்துச்சுன்னா அதை டர்ன் பண்றதுக்கும் தேவையானது ஃபோர்ஸ் தான். எல்லாமே என்னது? ஃபோர்ஸ். இன் ஏ காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன் ஏ பாடி நீட்ஸ் எ புஷ் ஆர் புல். புஷ் பண்றது ஃபோர்ஸ் தான், புல் பண்றது ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் டு மூவ் ஆர் பிரிங் டு ரெஸ்ட். மூவ் ஆகிறதுக்கு, பிரிங் ஆகிறதுக்கு, ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஹென்ஸ் திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் எ ஃபோர்ஸ். இதான் வந்து ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இனி காமன் மேனுக்கு. ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதணும்னா ஃபோர்ஸ். A force is a push or pull upon an object resulting from the object's interaction with another object. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து another object இது இன்டராக்ஷன் பண்றதுக்கு பேரு force. Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. 3 laws பத்தி சொன்னதெல்லாம் யாரு? Sir Isaac Newton. 1 mark questionல கேட்கலாம். Okay, these laws help you to understanding the motion of the body and also predict the future course of its motion if you know the force acting on it. First, let us see mathematical force. Okay, mechanical is the branches of physics that deals with the effect of force on bodies. It is divided into 2 branches, namely statics and dynamic. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து 2வா டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக், செகண்ட் ஒன் வந்து டைனமிக்ஸ். ஓகே, டிஃபைன் ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக் இஸ் இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் which are at the rest under the action of force. எந்த ஃபோர்ஸ் கொடுக்காம ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது என்னது? ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, டைனமிக்ஸ் இந்த it is study of moving bodies. moving already movingல இருக்கு. under the action of force, எந்த ஃபோர்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா இதுதான் வந்து டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் வந்து ரெஸ்ட், டைனமிக்ஸ் வந்து மூவிங். ஓகே, டைனமேட்டிக்ஸ் வந்து டைனமிக்ஸ் further divided into 2 types. ஓகே, கைனமேட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். ஓகே, டிஃபைன் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் வந்து it deals with the motion of bodies without considering the cases of motion. okay, already வந்து என்ன ஆகுது? இது மோஷன்ல தான் இருக்கு. motion of the bodies without considering the cases of motion. என்னது? without force, எந்த ஃபோர்ஸ் கொடுக்காம இருந்தா அது கைனமேட்டிக்ஸ். கைனெட்டிக்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இது மூவிங்ல இருக்கு, பட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, it deals with the motion of body somebody is considering the cases of motion. இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்காதது வந்து கைனமேட்டிக்ஸ், ஃபோர்ஸ் கொடுக்கிறது வந்து கைனெட்டிக்ஸ். ஓகே, I will explain one more time. Statics. Statics say it deals with the bodies which are at the rest under the action of force. ரெஸ்ட்ல இருக்கு, அது எந்த ஃபோர்ஸ் இல்லாம. ஓகே, அது வந்து ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் வந்து it is the study of moving bodies under the action of force. ஓகே, under the action of force, மூவிங்ல தான் இருக்கு, அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. டைனமிக்ஸ். ஓகே, டைனமிக்ஸ் வந்து இஸ் further divided as follows. கைனமேட்டிக்ஸ், kinematics. It deals with an motion of bodies without considering the cases of motion. எந்த ஃபோர்ஸ் கொடுக்காம இருக்குது கைனமேட்டிக்ஸ். கைனெட்டிக்ஸ் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றது. It deals with the motion of bodies considering the cases of motion. Okay, next let us see வந்து force and motion. force and motion பத்தி அரிஸ்டாட்டிலும் கலீலியோவும் 2 இதை பத்தி கூட்டு பத்தி சொல்றாங்க. அதை பத்தி பார்ப்போம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றான்னா, அரிஸ்டாட்டில் இஸ் எ கிரீக் பிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட். ஓகே, த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் த எர்த்லி பாடிஸ் இஸ் ரெஸ்ட். எல்லா எர்த்ல நேச்சுராவே எர்த்ல இருக்க எல்லா பொருளும் ஒரு ரெஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? அரிஸ்டாட்டில் சொல்றாரு. செகண்ட் வந்து 2 டைப் ஆஃப் மோஷன்ஸ் பத்தி சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் மோஷன், செகண்ட் ஒன் இஸ் வயலண்ட் மோஷன். ஃபர்ஸ்ட் டிஃபைன் நேச்சுரல் மோஷன். ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்னா என்ன? ஃபோர்ஸ் கொடுக்காம இருக்குது. ஓகே, he started that a moving body naturally comes to rest. ஒரு மூவிங்ல இருக்க பாடி அதே வந்து என்ன ஆகும்? come to rest without any external
இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன்னிங் 100 மீட்டர் போறீங்கன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாயிண்ட் நீங்கள் வின் ஆகிற பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணோன்னே அகைன் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா கொஞ்சம் தூரம் போய் மூவ் ஆகி நின்றுவீங்க. இதுதான் என்னது நேச்சுரல் மோஷன். என்னது he started that a moving body naturally comes to rest. அதாவே comes to ரெஸ்ட்டுக்கு வந்துடும் without any external influence of the force. அதுக்கு எந்த ஃபோர்ஸு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து நேச்சுரல் மோஷன். ஓகே, ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். செகண்ட் ஒன் இஸ் வயலண்ட் மோஷன். வயலண்ட் மோஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட். டிபெண்ட் மீன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, he also proposed that a force a push or pull. புஷ் பண்ணுறதுக்கும் புல் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஓகேவா, இஸ் நீடட் டு மேக் த பாடிஸ் டு மூவ் ஃப்ரம் தியர் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு ரெஸ்ட்ல இருக்கிறத நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அண்ட் பிஹேவ் contrary to their own natural state called as violent motion. இதுதான் violent motion சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறது violent motion, ஃபோர்ஸ் கொடுக்காம இருக்கிறது natural motion. ஓகே, Aristotle further he said when he different mass bodies are dropped from a height. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ் மாஸ் வந்து எடுத்து அதை என்ன பண்றாரு, ரொம்ப ஹைட்டான இடத்துல இருந்து கீழே போடுறாரு. த ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தன் த லைட்டர் பாடி. என்ன சொல்றேன்னா, ஹெவியர் பாடி மாஸ் உள்ள ஒரு இதே கல்லையே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ரொம்ப வெயிட்டா இருக்க ஒரு ஸ்டோனு, சின்ன ஸ்டோனு எடுத்துட்டு ரொம்ப ஹைட்டான பிளேஸ்ல இருந்து போட்டா ஹெவியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கீழே ஃபால் ஆகும், செகண்ட் தான் லைட்டா இருக்கிறது விழுகும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கூற்று சொல்றாரு. ஓகே பாருங்க, அரிஸ்டாட்டில் சொன்ன கூற்று. ஓகே, அரிஸ்டாட்டில் வந்து நேச்சுரலாலே ஒரு பொருளுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிற இதுதான் இருக்கும். பட் அதை வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா அது வந்து நேச்சுரல் மோஷன், ஃபோர்ஸ் கொடுத்தா அது வந்து violent motion அப்படின்னு சொல்றாரு. Further he said when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. lighter one தான் மெதுவா விழுகும், heavier வந்து ஃபாஸ்டா விழுகும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கலீலியோ. Galileo proposed the following concept about force, motion and inertia of bodies அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்ப்போம். The natural state of all earthly bodies is there the state of rest or in the state of uniform motion. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, எல்லா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்ல உள்ள பாடிஸ்க்கும் என்ன சொன்னாரு, ரெஸ்ட்ங்கிற ஒரு தன்மை தான் இருக்குன்னு சொன்னாரு. பட் கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பொருள் ரெஸ்ட்லயும் இருக்கும் ஆர் இந்த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்டை பிரேக் பண்ணியிருக்காரு கலீலியோ. செகண்ட் பாயிண்ட், a body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. இவர் அதான் சொல்றாரு, ஒரு பாடி வந்து ஆல்ரெடி மோஷன்ல தான் இருக்கு, போய்கிட்டே இருக்கு. டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன், போய்கிட்டே இருக்கும். அஸ் லாங் அஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலாம் அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட், when a force is applied on bodies they resist any changes. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இப்போ அந்த பொருள் இங்கே பென்சில் இருக்கு, இதை இப்படி தூக்குறல இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து இனர்ஷியா அப்படிங்கிறாரு. when a force is applied on our bodies they resist any change in their state. this property of bodies is called inertia அப்படின்னு சொல்லி தேர்ட் பாயிண்ட் சொல்றாரு. ஃபோர்த் பாயிண்ட், when dropped from a height in vacuum bodies of different size, shapes and mass fall at the same rate and reach the ground at the same time. என்ன சொல்றாருன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஒரு மாஸ் ஏதோ ஒரு பொருளை எடுத்து ஹைட்டான வேக்கம் வெற்றிடம் காற்றே இல்லாத இடத்துல இருந்து நம்ம ஃபால் பண்ணா என்ன ஆகும், ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல தான் சேம் டைம்ல தான் கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆகும், சேமா வந்து விழுகும் அப்படின்னு கலீலியோ சொல்றாரு. பட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, லைட்டா இருக்க பொருள் மெதுவா விழுகும், ஹெவியரா இருக்க பொருள் வந்து ஃபாஸ்டா கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில் சொன்ன கொள்கையை வந்து யாரும் பிரேக் பண்ணியிருக்கா, கலீலியோ பிரேக் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரெண்டு பொருளும் வெற்றிடமா இருக்க இடத்துல ரெண்டு பொருளையும் நம்ம போட்டோம்னா, டிஃப்ரெண்ட் சைஸ் மாசு உள்ள ஒரு பொருள் ரெண்டு பொருளை போட்டோம்னா ரெண்டுமே சேமா தான் சேம் டைத்துல தான் கிரவுண்ட்ல வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு கலீலியோ சொல்லியிருக்காரு.
Next, inertia, very important question. Okay, while you are traveling in a bus or in a car, okay, when a sudden brake is applied, the upper part of your body learns in the forward direction. Okay, ஒரு என்ன ஆகுது, ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ சடனாக பிரேக் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் பாட்டம் நம்ம பாடியில் உள்ள அப்பர் பாட்டு எல்லாமே என்ன ஆகும், சடனாக ஃபார்வர்ட் ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே விழுகுவோம். ஓகேவா, சடனாக பிரேக் போட்டால் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல விழுவோம். அப்போ என்ன ஆகுது, நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து அதே சேம் டைரக்ஷனுக்கு ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்துடுது. சிமிலர்லி when the vehicle suddenly is moved forward from rest, you learn backward. ஓகே, நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம், சடனாக ஒரு கார் இருக்கு, நம்ம ஏறி உட்காரோம், ரெஸ்ட்ல தான் இருக்கோம், சடனாக அந்த கார் மூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், பேக்வர்ட் போறோம், பேக்ல போயிட்டு சடனாக திருப்பி ரெஸ்ட்டுக்கு வரோம். ஓகே, இனிமேல் நீங்க கார்லயோ பஸ்லயோ போனா இந்த மாதிரி பாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இனிமேல் நோட் பண்ணுங்க. திஸ் இஸ் டியூ டு எனி பாடி வுட் லைக் டு கண்டினியூ டு இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். என்ன இருந்தாலும் மூவ் ஆனாலும் அதே ரெஸ்ட்டுக்கு நம்ம வருவோம், சடனாக பிரேக் போட்டாலோ மூவ் ஆனாலோ என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி மட்டும்தான் மூவ் ஆகி சடனாக ரெஸ்ட்டுக்கே வந்துடும். ஓகே, ஆர் இன் த மோஷன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், திஸ் known as inertia. Inertia 2 mark question, very very important. Okay, the inherent property of a body to resist any change, it is state of rest or in the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force, is known as a inertia. Okay, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க, மேலே கார்ட்போர்டு அது இல்லை ஒரு பேப்பர் வச்சு திக்கான ஒரு பேப்பரை வச்சு அது மேலே ஒரு காயின் வச்சுங்க. காயின் வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா என்ன பண்ணோம், ப்ளக் பண்ணிவிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், அந்த காயின் அந்த பேப்பர் பறந்து கீழே வந்துடும், காயின் வந்து வாட்டருக்குள்ளே விழுந்துடும். ஏன்னா அந்த காயின் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த காயின் என்ன ஆகும், ஃபாலோ ஆயிடும் இதில், வாட்டரில். ஐ வில் டேக் 1 டம்ளர், ஒரு பேப்பரை மேலே வச்சிட்டேன், அது மேலே என்ன பண்ணுறேன், 1 ரூபி காயினை வைக்கிறேன். ஓகேவா, 1 ரூபி காயினை வச்சோடனே என்ன ஆகுது, நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த பேப்பரை வந்து அந்த பேப்பரில் வந்து நான் தள்ளி விட்டோன்னே பேப்பர் கீழே விழுந்துச்சு, பட் காயின் எங்கே விழுகுது, எனக்கு வாட்டரில் ஃபாலோ ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, take a glass tumbler and place a small cardboard on it is as shown in the figure. Now keep a coin at the center of the cardboard, then pluck the cardboard quickly. What do you observe? The cardboard falls off on the ground and coin falls into the glass tumbler. Okay, this activity described above the inertia of coin keeps in the state of rest. Coin enagudhu, keep in the state of rest when the cardboard moves. Then when the cardboard has moved, the coin falls into the tumbler due to the gravity. This happened due to the inertia of rest. Types of inertia. Okay, 3 types of inertia: inertia of rest, inertia of motion, inertia of direction. First, let us see inertia of rest. The resistance of a body to change it is state of rest is called inertia of rest. Okay, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரீ வந்து என்ன இருக்கும், ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஷேக் பண்ணும்போது அதில் உள்ள பழுத்த பழமோ இல்லை லீவ்ஸோ என்ன ஆகும், கீழே ஃபால் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவோம். பட் அந்த பொருளாக ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிது, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுவும் என்ன ஆகுது, ஃபால் ஆகி கீழே விழுந்துருது. இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அந்த நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணுறதை விட கொஞ்சம் தூரம் ஓடி வந்து ஜம்ப் பண்ண என்ன ஆகும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கூட போகும். ஓகேவா, இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். மோஷன்லேயே வந்து ஜம்ப் பண்ணால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். தீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் எ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு என்ன சொன்னால், ஒரு காரில் போயிட்டீங்க ஸ்ட்ரெயிட்டாக, சடனாக சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ணுறோம், நம்ம சைடாக நம்ம போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், அதே டைரக்ஷனுக்கு வரோம். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா, அன் அத்லட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஓகே, பிஃபோர் ஜம்பிங் முன்னாடி என்ன சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்குவாங்க. பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் லாங்கர் அண்ட் ஹையர். ரொம்ப லாங்காக போகிறதுக்கும் என்ன பண்ணும், இந்த மோஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், வென் யூ மேக் எ ஷார்ப் turn while driving a car, you turn to learn sideways. கொஞ்சம் சைடாக மூவ் ஆகிட்டு திருப்பி வந்துடும். இதுதான் inertia of directionக்கு எக்ஸாம்பிள். Third one, when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are டிச்சார்ஜ் அண்ட் தே ஃபால் டவுன். என்ன பண்ணோம், ரெஸ்ட்டில் இருக்க பொருளை நம்ம ஷேக் பண்ணும்போது கீழே ஃபால் ஆகும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, today in this topic is over. Next topic I will send you later. Okay, if you writing a test, I will send you some questions. Okay, after you finishing a test and get it the signature from your parents and send it through WhatsApp. If you any doubt, you can ask me. Thank you.